வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் சார்பாக இன்றைய ஆத்ம சங்கமா நிகழ்ச்சியில் இணைந்த இருபால் மெய்யன்பர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இன்றைய நற்சிந்தனையில் நாம் சிந்திக்க இருப்பது கவலைகள் வாழ்வின் கொடுமை, ஆங்ஸைட்டிஸ் ஆர் தி குரூயலிட்டி ஆஃப் லைஃப் என்ற தலைப்பிலே நம்முடைய உரையாட அருள்நிதி ஸ்கை துணை பேராசிரியை திருமதி ஆனந்தி பி அம்மா அவர்கள், பெங்களூரு கேஆர்புரம் ஸ்கை அறக்கட்டளைக்கு உட்பட்ட மகரிஷி தவ மையத்திலிருந்து நம்முடைய இணைந்துள்ளார்கள். அம்மா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து உலக சமுதாய சேவா சங்கங்களின் சார்பாகவும் அன்புடன் வரவேற்கிறோம். அம்மா அவர்கள் வரலாறு ஹிஸ்டரியில் எம்ஏ பட்டம் பெற்று சிறந்த இல்லத்தரசியராக இருந்து கொண்டு யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்சியில் எம்ஏ பட்டம் பெற்று இருக்கிறார்கள். அம்மா அவர்கள் 2015ஆம் ஆண்டிலிருந்து தன்னை உலக சமுதாய சேவா சங்கத்தோடு இணைத்துக் கொண்டு சுமார் 5 ஆண்டுகளாக தொண்டாற்றி வருகிறார்கள். இப்போது அம்மா அவர்கள் தனது நற்சிந்தனையை நம்மோடு உரையாற்றுவார்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த இணைப்பில் இணைந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த டாக்டர் சண்முகணி அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்நாடக மண்டலத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசா நமக்கு ஒரு சிறப்பான பயிற்சி திட்டத்தை நமக்கு வடிவமைத்து கொடுத்துள்ளார். தன்னை பற்றி, தன் தேவையை பற்றி, தன் செயலின் விளைவை பற்றி, தன் தகுதியை பற்றி, தன் மதிப்பை பற்றி ஆராய்வது தற்சோதனை அல்லது அகத்தாய்வு. இந்த தற்சோதனை பயிற்சியில பாத்தீங்கன்னா 4 பயிற்சிகளை மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்துள்ளார். அதுல ஒண்ணா சொல்றேன். எண்ணங்களை ஆராய வேண்டும், ஆசையை சீரமைக்க வேண்டும், கொடுமையான சினத்தை தவிர்க்க வேண்டும், கவலைகளை அறவே ஒழிக்க வேண்டும். மனித குலத்திற்கு இது தேவையில்லாத உணர்வு என்கிறார் மகரிஷி அவர்கள். இது நான் 4ஆவதாக வரும் தலைப்பில் கவலைகள் வாழ்வில் கொடுமை என்ற தலைப்பில் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது இயற்கையை பற்றிய அறிவு, வாழ்க்கை பற்றிய புரிதல் வேண்டும், அதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அதை பற்றி தெரிந்தால் நமக்கு கவலையே கிடையாது. மனிதன் பாத்தீங்கன்னா பொருள், புகழ், அதிகாரம், புலனின்பம் இவையெல்லாம் அமைந்த போதும் வேணுங்கிற எண்ணம் தான் அதிகமாயிட்டே இருக்க வழியா அது வேண்டாங்கிற எண்ணமே அவனுக்கு வரதில்லை. எனக்கு வேணும் 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 ஆசைப்படுறதுனால பாத்தீங்கன்னா அதுவே கவலையாக மாறுது. அப்ப நம்ம கவலைப்படும் போது பாத்தீங்கன்னா நம்முடைய ஜீவகாந்தம் ரொம்ப குறைஞ்சு போயிருது. அதாவது 82% அந்த அளவுக்கு குறைஞ்சு போயிருது. கவலை, க பிளஸ் வலை, கற்பனை வலை. கவலை என்பது கற்பனை வலை. அப்ப கவலை என்றால் என்ன? அதாவது வாழ்க்கையில் சிக்கல் வரும்போது உடல் சார்ந்த சிக்கல், மனம் சார்ந்த சிக்கலாக இருக்கலாம். அதை சந்திக்க போதிய சக்தி இல்லாத மனநிலைக்கு தான் கவலை என்கிறார். பாத்தீங்கன்னா இப்ப ஒரு எக்ஸாம், மகரிஷியும் அவரோட தம்பி தேவசிகாமணியும் என்ன பண்றாங்க, 2 பேரும் நெசவு தொழில் செய்யறாங்க. அந்த நூல் வாங்குறதுக்காண்டி என்ன பண்றாங்கன்னா சென்னைக்கு, கூடுவாஞ்சேரியிலிருந்து சென்னைக்கு அவங்க போறாங்க. அப்போ அங்க சென்னைக்கு போய் லட்சக்கணக்கான மதிப்புள்ள நூல்களை 2 பேரும் வாங்கியாச்சு. திரும்பி வரணும். திரும்பி எங்க வரணும்? கூடுவாஞ்சேரிக்கு வரணும். வரும்போது பாத்தீங்கன்னா ரயில்ல ஒரே கூட்டம். 2 பேருக்கும் ஒரே கம்பார்ட்மெண்ட்ல டிக்கெட் கிடைக்கல. அப்ப 2 பேரும் என்ன சொல்றாங்க, நம்ம 2 பேரும் தனித்தனி கம்பார்ட்மெண்ட்ல ஏறிட்டு நம்ம கூடுவாஞ்சேரியில ஒரு இடத்துல மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் தனித்தனி கம்பார்ட்மெண்ட்ல ஏறி வந்தாச்சு. 2 பேரும் கூடுவாஞ்சேரி இறங்கியாச்சு. அவங்க சொன்ன இடத்துல 2 பேரும் மீட் பண்ணியாச்சு. அப்ப மகரிஷி தம்பிகிட்ட கேக்குறாரு, தம்பி நூல் எங்கன்னு கேக்குறாரு. அவரு சொல்றாரு, அண்ணன் நீங்க கொண்டு வந்திருப்பேன் நான் நினைச்சேன்னு சொல்றாரு. ஆக மொத்தத்துல என்னாச்சு, அவங்க நூலை சென்னையிலே விட்டுட்டு வந்துட்டாங்க. சென்னையில நூலை விட்டுட்டு வந்துச்சு. அப்ப நூலு தொலைஞ்சது தெரிஞ்ச உடனே தான் என்ன வந்தது, மகரிஷிக்கு கவலையே வந்தது. அப்ப இந்த கவலை எங்கிருந்து வந்தது பாத்தீங்கன்னா நம்ம மனதில் இருந்து தான் வந்தது. அப்ப கவலை நிகழ்ச்சியில் இருக்கிறதா மனதில் இருக்கிறதா என்று பார்த்தா அந்த கவலை நம்முடைய மனதில் தான் இருக்கிறது. மகரிஷி மகான் சிந்திக்க ஆரம்பிக்கிறாரு. நூல் தொலைந்தது சென்னையில், ஆனால் கவலை வந்தது மனதில். அதனால் இந்த மகரிஷி அவர்கள் இதை உளநோய், மனநோய் என்கிறார். கவலையை பாத்தீங்கன்னா ஏற்றம் என்ற கவலைக்கு ஏற்றம் என்ற சொல்லுக்கு ஏற்றம், அதாவது தண்ணீர் எரிக்கும்
என்ற பொருளும் உண்டு. அதாவது விவசாயிங்க வந்து கிணத்துல இருந்து ஏற்றம் மூலமா தண்ணி எடுத்து அதை என்ன செய்வாங்கன்னா, அந்த நீரை எடுத்து வயலுக்கு ஃபுல்லா அப்படியே பாய்ச்சுவாங்க. அந்த ஏற்றம் இருக்கிற வாளி பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும். அப்படி இருக்கிற கிணற்றுல இருந்து இறக்குற நீரை வாளி மூலமா வயலுக்கு வந்து பாய்ச்சி விடுவாங்க. அதே போலதான் நமக்கு கவலை வரும்போது பாத்தீங்கன்னா, நம்முடைய உயிராற்றல் வந்து உடம்பிலிருந்து அவ்வளவு வேகமா வெளியேறிவிடும். அப்போ ஆசை வந்து தடைப்படும் போது அந்த சூழ்நிலையை வந்து நம்ம மனத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாத போது அந்த மனநிலையை வந்து நமக்கு வந்து கவலையாக மாறுகிறது. இந்த கவலையினால பாத்தீங்கன்னா நமக்கு வந்து உடம்புல நிறைய நோய்கள் வருகுது. கவலையால வந்து நம்மளோட உயிராற்றல் வந்து வேகமா வெளியேறுது, பிபி அதிகமாகுது, குடல் புண் வருது, தலைவலி போன்ற பிரச்சனைகள்லாம் வருது பாத்துங்க. கவலைப்பட்டுக்கிட்டே நம்ம சாப்பிடாம இருந்தா என்ன ஆகும்? நம்ம வயிற்றுல இந்த ஹைட்ரோகுளோரிக் என்ன ஆகும்? அமிலம் சுரந்து என்ன ஆகும்? வயிற்றுல வந்து குடல் புண்ணு எல்லாமே வரும் பாத்துக்கோங்க. அப்படியே நம்ம கவலைப்பட்டு கவலைப்பட்டு சாப்பிடாம இருந்தனா கடைசியில உடம்பு முழுவதும் பாதிக்கப்பட்டு கடைசியில என்ன ஆகும்? மரணம் தான் உண்டாகும். மரணத்துல தான் வந்து முடியும். இதுக்கு ஒரு எக்ஸாம் சொல்றேன். ஒரு பொண்ணு வந்து ஐடில வந்து வேலை பார்க்குது. அந்த பொண்ணுக்கு என்னன்னா, நம்ம நல்லா சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு செட்டில் ஆனதுக்கு அப்புறம் வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கிடலாம்னு நினைக்குது. அதே மாதிரி அந்த பொண்ணு எல்லாம் சம்பாதிச்சிட்டா. மேரேஜுக்கு வந்து அலைன்ஸ்க்கு சரி அப்ப நம்ம ஓகே வாழ்க்கையில செட்டில் ஆக நினைச்சிட்டு டிசைட் பண்றா. திடீர்னு அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாம ஆகுது. ஆகும்போது அவ போய் டாக்டரை பாக்குறா. பார்க்கும்போது அந்த டாக்டர் லேடி டாக்டர் செக் பண்ணி சொல்றாங்க, உனக்கு மெனோபாஸே நின்னு போச்சுமான்னு சொல்றாங்க. அப்ப அந்த பொண்ணு இவ்வளவு நாள் சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? லைஃபே போச்சு. அப்ப வந்து அந்த கவலைய வந்து அந்த பொண்ணாவே ஏற்படுத்திக்கிட்டா. அது வந்து எப்படி பண்ணணும், யாது பண்ணணும் அந்த பொண்ணு தீர்மானிக்கல. நான் எல்லாமே பணம் பணம் சம்பாதிச்சுட்டு பின்னாடி வந்து வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்ப அந்த கவலைய வந்து மாற்றுவதற்குரிய முயற்சியை தான் எடுக்கணும். அப்ப வந்து என்னைக்குமே பாத்தீங்கன்னா, உணர்வுகள வந்து சரி செய்தா மட்டும்தான் உடல் நன்றா இருக்கும். அப்ப நம்ம உணர்வுக்கு வந்து என்னைக்குமே வந்து நம்ம வந்து மதிப்பு கண்டிப்பா குடுக்கணும். இப்ப இந்த கவலைகளை வந்து காரணம் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். நினைப்புக்கும் நடப்புக்கும் உள்ள வேறுபாடு, தேவைக்கும் இருப்புக்கும் உள்ள வேறுபாடு, நமது எண்ணத்திற்கும் பிற எண்ணத்திற்கும் வேறுபாடு, எதிர்பார்ப்புக்கும் நடப்புக்கும் உள்ள வேறுபாடு, உடலில் நோய் வந்தால் கவலை வரும். இதுல ஒவ்வொரு டாபிக்கா இப்ப முதல்ல பார்க்கலாம். நினைப்புக்கும் நடப்புக்கும் உள்ள வேறுபாடு. அதாவது நாம வந்து எண்ணங்கள் மூலமா தான் வந்து நம்ம வந்து இறைவனை வந்து நம்ம வேண்டுறோம். அப்ப எண்ணமும் பிரார்த்தனையும் ஒண்ணும் தானே. இப்ப வந்து நம்ம கோயிலுக்கு போகும்போது கடவுள்கிட்ட போய் கத்தியா நம்ம வேண்டுறோம். இறைவா எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு வேண்டுறோம். நம்ம கோயிலுக்கு போனாலும் நம்ம என்ன சொல்றோம்? பிரார்த்தனை மூலமாக தான் வேணும். அந்த பிரார்த்தனை எழுது நம்ம மனதில் தோன்றுகிற அந்த எண்ணத்தின் மூலமாக தான் நம்ம வந்து அந்த பிரார்த்தனையை கடவுள்கிட்ட வைக்கிறோம். அப்ப என்ன அதற்குரிய வாய்ப்புகளை வந்து என்ன செய்யறோம்? நாமளே தான் உருவாக்கி கொள்றோம். அப்ப நம்ம எதை நினைத்தாலும் எதை ஆசைப்பட்டாலும் இயற்கையை வந்து பாத்தீங்கன்னா அதை நம்ம வீட்டு வாசல்ல வந்து போடாது. அதற்குரிய சூழ்நிலையை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பா உருவாக்கி கொடுக்கணும் என்று மகரிஷி வந்து சொல்லுகிறாரு. அப்ப அந்த சூழ்நிலையை வந்து வர்றதுக்கு என்ன காரணம்? வாய்ப்பு தானே. அப்ப அந்த வாய்ப்புகளை நம்ம எப்படி உருவாக்கிக்கிறோம்? அந்த வாய்ப்புகளை வந்து நம்மளோட எண்ணங்கள் தான் வந்து அந்த வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுக்குது. அப்ப அந்த வாய்ப்புக்கும் சூழ்நிலைக்கும் உரிய காலகட்டத்தை வந்து நிர்ணயம் செய்வது அதே இயற்கை தான். அப்ப அதற்குரிய சூழ்நிலையும் வந்து விட்டது. அப்ப இந்த சூழ்நிலை வந்து இப்ப எனக்கு தேவையா தேவையில்லையா என்கிற நம்ம டிசைட் பண்ணணும். ஆனால் அதுவே வந்து நமக்கு வந்து பிரச்சனையா மாறிச்சுன்னா என்ன செய்ய முடியாது. அதை வந்து எப்படி வரணுங்கிறத நம்ம யோசிக்கணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஐடில வந்து ஒருத்தர் ப்ராஜெக்ட் மேனேஜரா இருக்கிறாரு. அவருக்கு ஒரு எண்ணம் வருது, நமக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்தா ரொம்ப நல்லா இருக்கும், நம்ம வந்து இத முடிச்சு நல்ல நல்ல இது பண்ணலாம்னு சொல்லி நினைக்கிறாரு. அப்ப என்ன ஆகுதுன்னா அதே மாதிரி ப்ராஜெக்ட் வருது அவருக்கு. வந்தது. ஆனா வந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. அது அப்படியே பெண்டிங்ல போட்டாங்க. ஒரு வருஷம் ஓடி போச்சு. அவரும் அதை விட்டுட்டாரு. திடீர்னு அவங்க அம்மா ஃபோன் பண்ணி, எப்பா தங்கச்சிக்கு கல்யாணம் வச்சிருக்குது. நீ தான் வந்து எல்லா கல்யாண வேலையெல்லாம் பார்க்கணும். அதனால லீவ் போட்டு ஊருக்கு கிளம்பி வான்னு சொல்றாங்க. சரிம்மா அப்ப நானும் வரேன்னு சொல்லிட்டு இவரு போய் லீவ் கேட்கக்காண்டி பாஸ பார்க்க போறாரு. அப்ப பாஸ் சொல்றாரு, வா ரொம்ப சந்தோஷம் தான், உன்னைய தான் நான் கூப்பிட நினைச்சேன், நீ ஏன் வந்துட்டேன்னு சொல்றாரு. என்ன சார் சொல்லுங்க சார். நம்ம முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் ஞாபகம் இருக்கு. ஆமா அதுதான், அதை பத்தி எந்த ரிசல்ட்டுமே இல்லையேன்னு சொன்னா, இல்லடா அந்த ப்ராஜெக்ட் நமக்கு வந்து அது கிடைச்சிட்டுன்னு சொல்றாரு. அவனுக்கு சந்தோஷம், என்ன பண்றதுன்னு தெரியல. சரி சார் சந்தோஷப்படுறான். அதே நேரத்துல அவர் என்ன சொல்றாரு, இந்த ப்ராஜெக்ட வந்து நீ 15 நாளைக்குள்ள முடிச்சு கொடுக்கணும்னு சொல்றாரு. எப்படி?
அவ அவ வந்து தன்னோட தங்கச்சிக்கு கல்யாணத்துக்கு லீவு போடுறதுக்காண்டி கேட்க போறால. அந்த 15 நாள்ல தான் வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து முடிச்சு குடுக்கணுங்கிற மாதிரி சூழ்நிலை வந்துட்டு. அப்ப நினைப்பு என்னது? நினைப்பு வந்து லீவு போடணும். நடப்பு என்னது? அந்த ப்ராஜெக்ட வந்து எப்படியாவது முடிச்சு குடுக்கணுங்கிற சூழ்நிலை இருக்குது. இந்த சூழ்நிலையை உருவாக்குற யானது என்ன தானங்க அந்த சூழ்நிலையை உருவாக்குறது. இதற்கு வந்து வழிமுறையும் கொடுக்குறாங்க. எல்லா எண்ணத்துக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுப்பதில்ல. ஒரு சில எண்ணத்துக்கு தான் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கலாம். அப்ப இந்த எண்ணத்துக்கு என்ன வேண்டும்னா, இந்த எண்ணம் எனக்கு வேண்டும் என்று முடிவெடுக்கும் போது, சாமிஜி என்ன சொல்றாருன்னா, இந்த எண்ணத்தோடு வந்து நீங்க இன்னொரு எண்ணத்த முடிச்சு போட்டு சொல்றாங்க. அது வந்து பாசிட்டிவான பிரார்த்தனையாக இருக்கட்டும். எப்ப வேணாலும் எனக்கு இந்த எண்ணம் வரட்டும். இந்த எண்ணம் நிறைவேறலாம். என்றாலும் இந்த வாய்ப்பு எனக்கு வந்து நன்மையாக அமையட்டும் என்று வந்து சங்கல்பம் சொல்றாரு. அப்ப என்ன செய்யுது? நம்ம பிரார்த்தனை மூலமா நம்மள வேண்ட சொல்வது. அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா, அந்த 2வது எண்ணம் வந்து அந்த பிரச்சனைகள சரி செய்து நமக்கு சூழ்நிலைய உருவாக்கும். அப்ப நமக்கு கவலை வருமா? கண்டிப்பா வராது. அப்ப நம்ம எண்ணத்தில் வந்து ஒழுங்கும், உறுதியும் இருக்க வேண்டும். அடுத்தது பாத்தீங்கன்னா, தேவைக்கும், இருப்புக்கும் உள்ள வேறுபாடு. இருப்பு குறைஞ்சா தானங்க இருப்பு குறைந்தாலும் கவலை வரும். அதிகமா இருந்தாலும் பிரச்சனையும் கிடையாது. குறைஞ்சா தானே பிரச்சனை வருது. ஒரு மனிதனுக்கு வந்து தேவை என்றால் வந்து பாத்தீங்கன்னா, அதை வந்து குடுக்கக்கூடிய சக்தி வந்து இயற்கைக்கு மட்டும் தான் உண்டு. ஆனா நம்ம என்ன செய்றோம்? அந்த இயற்கைய வந்து நம்ம புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்கிறோம்னு மகரிஷி ஐயா சொல்றாரு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஒரு நண்பர் வந்து தன்னுடைய மகளுக்கு வந்து கல்யாணத்துக்கு வந்து ரூ. 2,00,000 கையில பணம் வச்சிருக்கிறாரு. ஆனா அவருக்கு தேவை வந்து பாத்தீங்கன்னா ரூ. 1,50,000. என்ன பண்றதுன்னு தெரியல. பொண்ணு கல்யாணத்த நல்லபடியா முடிச்சாகணுமேன்னு சொல்லிட்டு தன்னோட நண்பர பார்த்து பணம் கேட்க போறாரு. அவரும் சரி வாங்கன்னு அந்த டேட்ல உங்களுக்கு பணம் தாரேன்னு சொல்றாரு. சரின்னு அவர் நண்பர பார்க்க போறாரு. பார்க்க போன இடத்துல என்ன ஆச்சுன்னா, அவருக்கு பணம் குடுக்க முடியல. அவருக்கு வந்து திடீர்னு ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டு. அதனால அவர் என்ன செஞ்சாருன்னா, அந்த பணத்தெல்லாம் அதுக்கு செலவழிச்சனால இவருக்கு குடுக்க முடியல. அப்ப என்ன ஆகுது? மறுபடியும் தேவைக்கு இருப்புக்கும் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இங்க தான் வந்து அந்த இயற்கை வந்து வேலை செய்கிறது. இவருக்கு திடீர்னாப்ல வெளிநாட்டுல இருக்க தன்னோட ஃப்ரெண்டோட ஞாபகம் வருது. உடனே என்ன பண்றாரு? அவருக்கு ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணும்போது அவரு சொல்றாரு, "எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன். பசங்கலாம் எப்படி இருக்கா? நல்லா வளர்ந்துட்டாங்க. நான் வந்து கஷ்டப்படும்போது வந்து எனக்கு நீ வந்து நெறைய உதவி செஞ்சிருக்க. இப்போ உனக்கு ஏதாவது தேவைன்னா சொல்லு. நான் கண்டிப்பா உதவி பண்றேன்னு" சொல்றேன். அவருக்கு இதுதானே தேவை. உடனே என்ன பண்றாரு? "நான் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். எனக்கு இந்த மாரி பணம் தேவைப்படுதுன்னு" சொல்றாரு. உடனே அவர் என்ன சொல்றாரு, "ஓகே ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் அந்த அமௌண்ட்ட உன்னோட அக்கவுண்ட்ல போட்டு விடுறேன்னு" சொல்லி அவரோட அக்கவுண்ட்ல போட்டு விடுறேன். கல்யாணமும் நடந்து முடிச்சுது. அப்ப தேவைக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா, ஒரு இருப்பு இருக்கத்தானே செய்யுது அல்லவா? அது வந்து நமக்கு இயற்கையே கொடுக்குது. மகரிஷி அவர்கள் வந்து என்ன சொல்றார்ன்னா, பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை வரும்போது பார்த்தீங்கன்னா, இயற்கை வந்து ஒரு கதவ திறந்துகிட்டு தான் இன்னொரு கதவ நமக்கு மூடி வைக்குது. அப்ப அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனும் அந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா? அப்ப வந்து மகரிஷி ஐயா என்ன சொல்றாங்களா, கவலைய வந்து ஒரு பிரார்த்தனையா மாத்துங்கன்னு சொல்றாரு. நம்ம வந்து பிரார்த்தனை பண்ண போனா என்ன செய்யணும், அந்த கவலை நம்மளை விட்டு விலகி போயிரும். அப்ப ஏன் நம்ம கவலைப்பட போறோம்? கவலையே தேவையில்ல. இன்னொரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ட்ரெஸ் எடுக்க கடைக்கு போறாரு. அதாவது ரூ. 10,000க்கு பட்ஜெட் ரூ. 10,000 தான் அவரு கையில இருக்குது. ஆனா அவருக்கு வந்து டோட்டலா 20,000 தேவைப்படுது. இன்னும் ரூ. 10,000 தேவைப்படுது. அப்ப என்ன செய்யணும்னா, கடன் வாங்கி தான் வாங்கி ட்ரெஸ் எடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கடனு வந்து அதுவே அவருக்கு கவலையா மாறுது. அப்ப அவரு சிந்திச்சு செயல்பட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10,000த்துக்குள்ளேயே வந்து எல்லாருக்கும் தேவையான ட்ரெஸ் எடுத்து குடுத்தாருன்னா முடிஞ்சு போச்சு. கையில இருக்கத வச்சு வந்து அவர் வந்து கரெக்ட்டா ஈக்குவல் பண்ணி குடுத்தனால என்னது ப்ராப்ளமா போயிரும். அப்ப அந்த இடத்துல என்ன ஆகும்? கவலை வராது. இருக்கத வந்து நம்ம கரெக்ட்டா கால்குலேட் பண்ணிட்டோம்னா, கண்டிப்பா வந்து நமக்கு கவலை வந்து வரவே வராது. அப்ப அதுக்கு வந்து காரணம் நம்மளோட மனதில் இருக்கிற எண்ணம் தான். அத வந்து நம்ம கால்குலேட் பண்றத கரெக்ட்டா செய்யும்போது எப்போதும் கவலையே வராது. அடுத்தது பாத்தீங்கன்னா, நமது எண்ணத்திற்கும் பிறர் எண்ணத்திற்கு வந்து வேறுபாடு. இப்போ பாத்தீங்கன்னா, லைஃப்ல பிரச்சனைன்னு பார்த்தாங்களே, ஹஸ்பண்டோட ஒய்ஃப் வந்து ப்ராப்ளம் வரும். எல்லாருக்குமே தெரியும். ஒருத்தரோட கருத்தை இன்னொருத்தவங்க ஏத்துக்கொள்ள மாட்டாங்க. இதுக்கு காரணம் பாத்தீங்களா, சஞ்சித கர்மா. அவங்களோட பதிவு வேற மாரி இருக்கு. இவங்களோட பதிவு வேற மாரி இருக்கு. அது 2ம் ஒத்து வந்தா பிரச்சனை இல்ல. ஒத்து வராத பட்சத்துல தான் வந்து கவலை வருது. அப்போ ஒவ்வொருத்தரும் பாத்தீங்களா, என்னோட அனுபவம் தான் பெஸ்ட்ன்னு வந்து சொல்றாங்க. எல்லாம் சரிதான் நெனச்சுக்கிட்டு நான் செய்யறது தான் கரெக்ட்டு. சொல்றாங்க. அப்போ வந்து அவங்களோட அனுபவம் பெஸ்ட்டா இருக்கலாம். அது தப்பு கிடையாது. அத வந்து மற்றவர்கள் மேல திணிப்பது வந்து தப்பு. அப்ப நம்ம மாதிரியே மற்றவங்க இருக்குன்னு வந்து எதிர்பார்ப்பது வந்து ரொம்ப தப்பு.
இதுலதான் வந்து என்ன ஆகுதுன்னா கருத்து வேறுபாடு, அதாவது தன்முனைப்பு வந்து வருது. அப்ப நமக்கு தன்முனைப்பு இருக்கும்போது எதிர்ல உள்ளவங்களுக்கு தன்முனைப்பு இருக்காதா? இவங்க சொல்றது ஏன் நம்ம ஏன் கேட்கணுங்கிற மாதிரி அந்த நினைப்பு வரும்போது என்ன ஆகும்? பிரச்சனையே வருது பாத்துக்கோங்க. சில பேருக்கு பாத்தீங்கன்னா அட்வைஸ் கொடுத்துதான் திருந்தணும்னு நினைப்பாங்க. அப்படி அட்வைஸ் அவங்க குடுத்து குடுத்து தான் திருந்தணும்னு நினைக்கப்ப நாம என்ன செய்யணும்? அவங்க வந்து நம்மள முதல்ல மதிக்கிற லெவலுக்கு நம்மள தகுதிப்படுத்திக் கொள்ளணும். அதற்கு என்ன செய்யணும்னா, அவங்களோட கருத்துக்களுக்கு நம்ம முக்கியத்துவம் குடுக்கும்போது, அவங்க என்ன செய்வாங்க? மதிப்பாங்க. நாம சொல்றத கேட்டு நடப்பாங்க. அதான் வந்து இயற்கைக்கு எண்ணத்திற்கும் உள்ள வேறுபாடு. இப்ப பாத்தீங்கன்னா, நாம இந்த உலகத்துக்கு வந்து பிறந்து வந்தது அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணதுக்காண்டி நம்ம வரல. நம்ம வாழறதுக்காண்டி தான் நம்ம வந்திருக்கிறோம். அப்ப நாம வந்து அவங்களோட வந்து ஒத்து போகும்போது கவலையே வராது. அப்பதான் ஒருத்தரோட சுதந்திரத்துல வந்து நமக்கு வந்து அவங்களோட சுதந்திரத்துக்கு வந்து நம்ம மதிப்பளிக்கும்போது வந்து பிரச்சனையே வராது. நம்ம கிட்ட இருக்கிற தன்மனைப்பும் வந்து நீங்கும். எப்போதும் கவலையே வராது. அது வந்து நமக்கு வந்து சாதகமா தான் அமையுமே ஒழிய, பாதகமா அமையாது. அதாவது அது பொறுமை, விட்டுக் கொடுத்தல், தியாகம் இதெல்லாம் வந்து நம்ம மனவள கலையில இருந்து இந்த பயிற்சிலாம் கற்றுக்கிட்டு நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த அன்பும் கருணையும் நம்மகிட்ட வரும்போது, நம்ம வந்து யார்கிட்டயும் பிரச்சனை பண்ண மாட்டோம். சரி இவங்க தான் எப்படின்னு சொல்லிட்டு அந்த கருத்த என்ன செய்வோம், நம்ம ஏற்றுக்கொண்டு வாழ பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா வந்து வாழ்க்கையில வந்து கண்டிப்பா கவலையே வராது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எதிர்பார்ப்புக்கும் நடப்புக்கும் உள்ள வேறுபாடு. ஒரு விஷயத்துல வந்து ஆழமான விருப்பம் இருக்கு. நல்ல தொழிலு, நல்ல பிள்ளைகள், நல்ல மனைவி, நமக்கு அமையக்கூடிய கல்வி, வாழ்க்கை எல்லாமே நெனைக்கிற மாரியாங்க அமையுது. அப்படி அமைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா இவன் இவன் பாரு குடுத்து வச்சவன் என்று சொல்லுவாங்க. எல்லாமே உனக்கு கிடைச்சிருப்பான்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா ஒருத்தனுக்கு அது அமையல என்ன சொல்லுவாங்க, "இங்க பாரு என் விதி சரியில்ல. அதனால நான் வந்து இப்படி கஷ்டப்படுறேன்னு" சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அந்த கொடுத்து வச்சவன் வந்து அவங்க சொல்றதுக்கு காரணம் என்ன? அவங்க வந்து முன்னோர்கள். அதாவது அவங்க முன்னோர்கள் அந்த சஞ்சித கர்மா. அந்த அவங்களோட தலைமுறையில வந்து நல்ல பதிவுகள வந்து செஞ்சு வச்சுட்டு போயிருக்கிறதுனால, அவங்க செயல வந்து அங்க நல்லா செஞ்சிருக்கிறதுனால, இவன் வந்து இங்க விளைவ அனுபவிக்கிறான். அதே மாரி பார்த்தீங்கன்னா, நான் நல்லது தானே செய்றேன். யாருக்கும் ஒரு கஷ்டமும் குடுக்கலையே. எல்லாருக்கும் என்னால முடிஞ்சத தானே நான் செய்துகிட்டு இருக்கேன். நான் வந்து எப்ப பார்த்தாலும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறேன். நான் எதிர்பார்க்கிறது எதுவுமே நடக்க மாட்டேன்னு என்று வருத்தப்படுறான். அப்ப வருத்தப்படும்போது அதற்கு காரணம் அவனோட முன்னோர்கள் செய்த பதிவு தான். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல சில பேர் வந்து நல்லா அந்த பண்ணைய அதாவது முதலாளிகளா, ஜமீன்தார்களா இருப்பாங்க. ஆனா கொடுக்கணும்னு மனசே வராது. நாம மட்டும் தான் அனுபவிக்கணும். மத்தவங்களுக்கு அந்த மாரி உள்ளவங்க தலைமுறையில வரவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க வந்து இருக்கும்போது நல்லா அனுபவிச்சுட்டு போயிருவாங்க. அதோட விளைவு யாரு? இவங்க அனுபவிக்கிறாங்க. அப்ப இது என்ன செய்யணும்? இந்த விதிய அனுபவிச்சு தான் ஆகணும் என்று நமக்கு தெரிஞ்சு அதுக்கு அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனா இத மகரிஷி என்ன சொல்றாரு? இத வந்து வெற்றி படிக்கட்டாக மாற்ற வேண்டும். அதற்குரிய யோசனைய யோசித்து நம்ம சிந்தித்து செயல்பட வேண்டுங்கிறாரு. அப்ப விதியை மதியால் வெல்லலாம்ங்கிறாரு. அப்ப என்ன செய்யணும்? நம்ம மனவள கலையில எல்லா கர்மாஸ் குடுத்துருக்கோம். சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மான்னு குடுத்துருக்கோம். அப்ப நம்ம அந்த நல்லா தவம் பண்ணி என்ன செய்யும்னா, நம்ம அந்த பதிவுகள மாற்றும்போது மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா வந்து நம்ம அதிலிருந்து வெளிய வந்துரலாம். அப்ப நமக்கு கவலை இருக்குமா? கவலையே கிடையாது பாத்துக்கோங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா, அடுத்த ஒரு எக்ஸாம்பிள். ஒருத்தர் வந்து எனக்கு நல்ல மனைவி அமையணும்னு நினைக்கிறாரு. இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் என்று கற்பனையோடு எதிர்பார்க்கிறாரு. அதற்கு வந்து என்ன செய்யணும்? அவரு எதிர்பார்க்க தப்பில்ல. அப்ப அவரோட பதிவு நல்லா இருக்கணும். அந்த சஞ்சித கர்மமும், பிராரப்த கர்மத்துக்கு தகுந்தாற் போல தான் அமையும். அப்ப அவன் என்ன செய்யணும்? சின்ன வயசுல இருந்து நல்லா தவம் பண்ணி அந்த பயிற்சி பண்ணும்போது, அதற்குரிய கருமைய வந்து அவரோட வந்து சேரும். அப்ப இதுதான் நமக்கு அமைஞ்சிருக்குன்னு என்ன செய்யணும்? அத வந்து அவர வந்து தகுதியாக்கி கொண்டு அத வந்து ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்ளும்போது என்ன ஆகும்னா, பிரச்சனையே வராது பாத்துக்கோங்க. அப்ப நம்ம தகுதியாக்கி கொள்ளாமல் எதிர்பார்க்கும்போது தான் கவலையாக மாறும். அப்ப எதிர்பார்ப்பு வந்து எப்பவுமே இருக்கக்கூடாது. எதிர்பார்ப்பு இல்லாம வந்து நம்ம எதையும் செய்யும்போது பாத்தீங்கன்னா, கண்டிப்பா வெற்றி தான் வரும். அதாவது அப்ப கவலையே வராது. அதாவது வாழ்க்கையில முன்னேறி நினைச்சோம்னா நம்ம கஷ்டப்பட்டு அதற்குரிய வழிகளை எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சா தான் மேல வரும். நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன். நான் அப்படியே உட்கார்ந்திருப்பேன். ஆனா எனக்கு எல்லாம் கிடைக்கும்னு நினைச்சா அது கண்டிப்பா கிடையாது. முயற்சி கண்டிப்பா போடணும். அந்த முயற்சி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும்போது, அந்த பிரச்சனைகள சந்திக்கக்கூடிய மனநிலையை நம்ம உருவாக்கிக் கொண்டு, பயிற்சி முறைகள வந்து கவனம் செலுத்தி, நல்லா தவம் பண்ணி பயிற்சி செய்தா கண்டிப்பா கவலையே வராது. அடுத்து பார்த்தீங்கன்னா, உடலில் நோய் வந்தால் கவலை ஏற்படும். கண்டிப்பாங்க. நம்ம வந்து என்ன செய்றோம்? இப்போ உள்ள காலகட்டங்கள்ல சத்தான உணவ நம்ம சாப்பிடுறதே கிடையாது. உணவுல வந்து ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிறோம்.
உடற்பயிற்சி செய்ய மாட்டாங்க. நல்லா தூக்குறது கிடையாது. எப்ப பார்த்தாலும் உடம்புக்கு ஓய்வு கொடுக்காம பணம், பணம், பணம் நம்ம சம்பாதிச்சு, கடைசியா அந்த சம்பாதிச்ச பணத்தெல்லாம் கடைசியா என்ன பண்றோம்? ஒரு காலகட்டத்துல மொத்தமா ஹாஸ்பிட்டல்ல போய் குடுக்குறோம். அப்போ பார்த்தீங்களா, அத வருமுன் காப்புங்கிறது வந்து நெறைய பேர்கிட்ட இருக்க மாட்டேங்குது. இப்போ வந்து ஒரு சர்வேவே எடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, உ உலகத்துல பார்த்தீங்கன்னா, உடற்பயிற்சி செய்யாதவங்களுக்கு தான் பல அதிகப்படியான நோய் வருதுன்னு சொல்லி சர்வேல வந்து சொல்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, உடற்பயிற்சி ரொம்ப கட்டாயம். எனக்கு ஒரு ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க. எப்ப பார்த்தாலும் அந்த அம்மா வந்து சம்பாதிக்கணும், சம்பாதிக்கணுங்கிற நெனைப்பே தான் இருக்குமே ஒழிய, அத உடம்ப பத்தியோ, வீட்ட பத்தியோ கவலைப்படாது. நம்ம இப்ப நல்லா தெம்பா இருக்கும்போதே நல்லா சம்பாதிச்சுட்டு நம்ம உடம்ப நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கலாம்னு நெனைக்கிறோம். அதனால காலையில ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்க. அப்படியே பறந்து, பறந்து, பறந்து எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு செஞ்சு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்ட ஒரு டார்கெட் மாரி வச்சிருக்கிறாங்க. இத சம்பாதிச்சு வச்சுட்டு அப்புறமா நம்ம நம்ம மத்த வேலைகள பார்க்கலாம்னு சொல்லி அந்த அம்மா பிளான் பண்றாங்க. ஆனா இயற்கை ஒரு பிளான போட்டுச்சு. நீ இவ்வளவு மொத்தமா உன் உடம்ப எல்லாம் கவனிக்காம சம்பாதிச்சு வச்சல, சொல்லிட்டு இயற்கைய கால்குலேட் பண்ணி கடைசியில அந்த அம்மாவுக்கு வயிறு வலி வருது. வயிறு வலி வந்து படத்துல ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணா, அவங்க சொல்றாங்க, "உங்க வயித்துல 6 கிலோ கட்டி இருக்குமா, இத கண்டிப்பா நீங்க ரிமூவ் பண்ணி தான் ஆகணும்னு" சொல்லி டாக்டர் சொல்லிட்டாரு. கடைசியில என்னாச்சு? ஓடி, ஓடி, ஓடி சம்பாதிச்ச பணம் அவ்வளோ கடைசியில ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டு. அப்ப என்னதுன்னா, உடலில் நோய் வந்தால் அது பெரிய கவலையாக வரும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்குலாம் இப்போ உள்ள சூழ்நிலைக்குலாம் நம்ம போகவே முடியாது. அப்ப நம்ம உடம்ப வந்து எப்படி பாதுகாக்கணும்னா, உடற்பயிற்சி பண்ணி, நல்ல தவம் பண்ணி நம்ம உடம்ப வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும். சிக்கல்கள கண்டு வந்து நம்ம மிரளக்கூடாது. கவலைப்பட்டு நம்ம கவலைப்பட்டு, கவலைப்பட்டு ஒண்ணும் ஆகப் போறதில்ல. இப்போதும் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கவலையா இன்னைக்கு உருவாக்குறது, இந்த சிக்கல் வந்து எப்படி வந்தது? யார் காரணம்? இந்த சிக்கலின் தன்மை என்ன? இந்த சிக்கல் எதனால வந்தது? ஏன் இந்த கஷ்டம் வந்தது? என்பதால நம்ம ஆராய வேண்டும். அப்படி அப்படி ஆராயும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ம மனதில் வந்து இருக்கின்ற கவலைகளை வந்து 4 கவலையாக வந்து மகரிஷி ஐயா அவர்கள் நமக்கு பிரித்து கொடுத்துள்ளார். ஒண்ணு பார்த்தீங்கன்னா, அனுபவித்தே தீர்த்தாக வேண்டிய கவலை. 2வது தள்ளி போட வேண்டிய கவலை. அலட்சியப்படுத்தி விட வேண்டிய கவலை. உடனடியாக தீர்க்க வேண்டிய கவலை. இப்போ அனுபவித்தே ஆக வேண்டிய கவலை. அதாவது என்ன சொல்ல போறேன், இந்த அனுபவித்தே தீர்க்க வேண்டிய கவலைகளை அனுபவித்தே தான் ஆக வேண்டும். அது யாராலயும் மாத்த முடியாது. அவட்ட வந்து நம்ம தள்ளி போடவும் முடியாது, நம்ம அலட்சியம் செய்யவும் முடியாது, தீர்வும் காணவும் முடியாது. எந்த நிலைமையாக இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு வந்து ஒரு கம்பெனில வந்து வேலை பார்க்கும்போது என்னன்னா, மிஷின்ல வந்து அவரோட கைப்பட்டு ஒரு விரல் கட்டாயி போயிடுச்சு. அப்ப பார்த்தீங்கன்னா, மருத்துவம் அது மெடிசின்ல வந்து எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல போய் செலவு பண்ணி ஒரு பலன் இல்ல. இந்த சிக்கல வந்து எப்படி அவரு சரி பண்ண முடியும்? கவலைப்படுத்துனால ஒண்ணும் ஆகப் போறதில்ல. தைரியமான, அமைதியான மனத்தோட அதனால் வரும் துன்பங்கள வந்து அவரு வந்து ஏற்றுக்கொண்டு அனுபவிக்க தான் வேணும். இருக்க கைய வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ வேண்டியதுதான். அடுத்து வந்து தள்ளி போட வேண்டிய கவலை. சில கவலைகள் வந்து தீர்க்கப்பட வேண்டியவை. ஆயினும் வந்து அவற்றை உடனடியாக வந்து தீர்க்க முடியாத நிலை இருக்கும். தள்ளி போட்டு காலம் வரும்போது பார்த்தீங்கன்னா, எளிதா வந்து நம்ம தீர்த்துடலாம். மாறா வந்து நம்ம இப்போதே தீர்த்தாக வேண்டும் நம்ம முடிவெடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அது வந்து கூட கொஞ்சம் தான் நமக்கு பிரச்சனையாக வந்து வழி வரும். அது பெரிய துன்பத்துக்கும் வந்து ஆளாக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா, 10த் படிக்கிறான். அப்பாவுக்கு திடீர்னு அப்ப ட்ரான்ஸ்ஃபர் வந்து வந்துச்சு. அப்ப அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா அவரு என்ன பண்ணிட்டாரு, ஆ மேனேஜ்மென்ட் சொல்லி எனக்கு இப்போதைக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபர் வேண்டான்னு சொல்ட்டாரு. ஏன்னா இப்ப நான் மாறணும்னு வச்சுக்கோங்களேன், என் பையன் 10த் படிக்கிறான். ஃபைனல் எக்ஸாம் எழுதணும். திடீர்னு வேற ஒருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது, அந்த புது இடம், புது ஃப்ரெண்ட்ஸ், அந்த டீச்சர்ஸ் நடத்துற கிளாஸஸ் எல்லாம் என் பையனுக்கு புரியாம போயிரும். அதுவே அவனுக்கு வந்து கஷ்டமா மாறும். அதனால நான் அவனுக்கு கஷ்டம் குடுக்க விரும்பல. எனக்கு எப்ப வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன் எனக்கு எப்ப வேணாலும் கிடைக்கும். அப்ப அதனால என்ன பண்றேன், என் பையனோட பள்ளி படிப்ப முடிச்சதுக்கு அப்புறம் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அந்த கவலைய வந்து அவரு தள்ளி போடுறாரு. அவ்வளவுதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அலட்சியப்படுத்தி விட வேண்டியது. சில வகை துன்பங்கள் பற்றி கவலையே நம்ம வந்து கொள்ளக்கூடாது. அத அலட்சியப்படுத்தி எப்போதுமே விட்டுறணும். அலட்சியப்படுத்தினா நாம கண்டுக்கிடாம விட்டோம்னா ப்ராப்ளம் கிடையாது. இப்ப வீட்ல வந்து பெரியவங்க பார்த்தீங்கன்னா, "நீ அத பண்ணாத, இத பண்ணாதன்னு" சொல்லி நமக்கு வந்து அட்வைஸ் குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள பசங்கட்டலாம் நம்ம சொல்ல முடியுமா? வேலை இல்ல. எப்ப பார்த்தாலும் ஏதாவது தொணன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. "அத பண்ணாத, இத பண்ணாத, நம்மள அங்க போகாத, இங்க போகாதன்னு தொந்தரவு பண்ணிட்டே இருக்குன்னு" சொல்லி நான் வந்து சொல்வாங்க. ஆனால் வந்து என்னன்னா, அவங்க கூறும் அந்த வார்த்தைகளே தான் வந்து நம்ம வந்து அலட்சியப்படுத்த வேண்டுமானா, அந்த அவங்க பெரியவங்கள வந்து நம்ம அலட்சியம் என்னைக்கும் படுத்தக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்ப எங்க ஸ்ட்ரீட்ல பார்த்தீங்கன்னா, நாய் வந்து நெறைய உண்டுங்க.
அவங்க பகல் ஃபுல்லா சைலண்டா தூங்குவாங்க. நைட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டா ஒரு 12 மணி 10 மணி ஆயிரும். 12ன்னு வச்சுக்கோங்க, 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்படி கோரஸா ஓன்னு ஊழ விடுவாங்க, அழுவாங்க, கத்துவாங்க, எல்லாம் நடக்கும். எங்க வீட்ல பாத்தீங்கன்னா வந்து ப்ளூ கிராஸ்ல இருந்து வந்து கூட ஒருத்தங்க கம்ப்ளைண்ட் பண்ணி அங்கேருந்து வந்து எல்லாம் பண்ணியாச்சு. என்ன பண்ண முடியும் நாயி? நீங்க எவ்வளவு நாயை புடிச்சிட்டு போவீங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. அது கத்திக்கிட்டே தான் இருக்கும். அது அதோட செயல செஞ்சுட்டு தான் இருக்கும். அப்ப ஆபீஸ் விட்டு வரவங்களுக்கு என்ன ஆகும்னா, இப்படி கத்திக்கிட்டே இருக்கிறது நமக்கு தூக்கமே வர மாட்டேங்குது பாக்கலாம்னு சொல்லுவாங்க. அதுக்கு நீங்க நாய் பிடிச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? அத கொல்லவா முடியும்? அது ஒண்ணும் பண்ண முடியாது. கத்துறது அதோட இயல்பு. அப்ப நம்ம என்ன செஞ்சிடணும், பெசாட்டு விட்டுறணும். அப்படி தூக்கம் வந்தா காலையில பஞ்சு வச்சுட்டு தூங்கிட்டா எந்த கரைச்சலுமே கிடையாது. அப்ப நம்ம அத என்ன செய்யணும், நம்ம அலட்சியப்படுத்தி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கவலையே கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா எங்க ஷீலா அது டெய்லி நைட்டு கத்ததான் செய்யும். இப்ப வந்து அதனால நாங்க கண்டுக்கிடவே மாட்டோம். அதுக்குன்னு அத போய் வந்து நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா? கம்ப்ளைண்ட் பண்ணி வந்தாங்க, போலீஸ்லாம் வந்தாங்க. வந்து நாங்க அத பண்றோம், இத பண்றோம். கடைசியில ஒண்ணுமே பண்ண முடியல. அப்ப கடைசியில எல்லாரும் ஷீட்ல ஒண்ணு செஞ்சுட்டாங்க, அப்படியே விட்டுட்டாங்க. அதோட இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிட்டு. அடுத்து உடனடியாக தீர்க்க வேண்டிய கவலை. இப்ப உடல்ல வந்து நோய்கள் வந்தா நம்ம என்ன செய்யணும்? உடனே கண்டிப்பா தீர்த்துதான் ஆகணும். ஒருவருக்கு வந்து பாத்தீங்கன்னா, மாசம் மாசம் வந்து ரூ. 5000 வட்டி கொடுக்க வேணும். அவர் வந்து கடன் வாங்கியிருக்கிறார். வட்டி வந்து கேட்கவா செய்யணுங்க. வட்டி குட்டி தானே போடும். அது வந்து அந்த கந்து வட்டி அதெல்லாம் பாத்தீங்கன்னா, ஒருத்தரோட குடும்பத்தையே வந்து சூசைட் பண்ற லெவலுக்கு போயிருக்குது. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, இந்த வட்டி நம்மகிட்ட ஒரு சொந்த இடமும் இருக்குது. நம்ம அந்த இடத்த விக்காம வட்டி வட்டி கொடுத்து கடைசியில பாத்தீங்கன்னா, அவன் என்ன செய்வான்? உன்னையால குடுக்க முடியல. அப்ப குடுன்னு அவன் என்ன செய்வான்? அந்த இடத்தையும் நம்மகிட்ட எழுதி வாங்கிருவான். இதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? பெசாட்டுக்கு அந்த இடத்த வித்துட்டு, அந்த அவனுக்கு குடுக்க வேண்டிய பணத்த குடுத்துட்டு மிச்ச காசுல என்ன செய்யலாம்? நம்ம நிம்மதியா வாழலாம். இப்ப பாத்தீங்கன்னா, அவனுக்கு ரூ. 50,000 குடுக்கணும். நம்மகிட்ட ஒரு ரூ. 3,00,000 மதிப்புள்ள சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இடம் இருக்குது. அப்ப பெசாட்டுக்கு என்ன செய்யலாம்? அந்த இடத்த வித்துட்டு அவனுக்கு குடுக்க வேண்டிய பங்க குடுத்துட்டு மிச்சத்த வச்சு நம்ம நிம்மதியா இருக்கலாம்ல. அப்ப வந்து நம்ம கவலை இல்லாம இருக்கலாம். அததான் மகரிஷி அவர்கள் என்ன சொல்றாங்களா, கவலைகளை வந்து பட்டியலிட்டு பிரித்து கொள்ளணும்னு சொல்லுகிறாரு. பிரித்துட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து அத நல்ல அமைதியா உட்கார்ந்து நல்ல தியானம் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா, தியானம் பண்ணிட்டு அதாவது நல்ல அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு நல்ல துரிய தவத்துல தியானம் பண்ணிட்டு ஒரு பேப்பர் எடுத்து இந்த கவலைகள் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா பட்டியலிடணும். 4 கவலைகளோட பேரையும் நம்ம போட்டு பட்டியலிட சொல்றாரு. அது பாத்தீங்கன்னா அதுல ஒண்ணு வந்து போடும்போது பாத்தீங்கன்னா நமக்கு எது என்னங்கிறது நல்லா தெரியும். அப்ப ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இது வந்து மாற்ற முடியாத சிக்கல்னு சொல்றாரு. அதாவது என்னதுன்னா, இந்த இந்த இத நம்ம இந்த கவலைய நம்ம ஏற்றுதான் ஆகணும். இது வந்து அதாவது அனுப்பித்தே ஆக வேண்டிய கவலை. இது வந்து ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். இது மாற்ற முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது. அத பண்ணிட்டு அத க்ளோஸ் பண்ணு. அடுத்து தள்ளி போட்டால் காலத்தால் சமுதாயத்தில் நடந்துவிடும் கவலைப்படுவதால் நடக்கப் போவது ஒன்றில்ல. தள்ளி போட்டா இந்த கவலை தள்ளி போட்டா இப்ப அந்த பையனோட அப்பா வந்து தள்ளி போட்டாரு. நான் தள்ளி போட்டா வந்து அது பின்னாடி சரியாயிரும். அதே மாதிரி தள்ளி போடணும். அலட்சியப்படுத்த வேண்டியது ஒன்றுமே இல்ல. விட்டு விட்டால் அது வந்து என்ன செய்யும்? அந்த கவலையும் நமக்கு தானாக நமக்கு என்ன செய்யும்? சரியாய் போடும். அதான் அலட்சியப்படுத்த அந்த நாய் வந்து ரோட்ல குலைச்சிட்டு இருக்கு. அது நம்ம அலட்சியப்படுத்தி விட்டோம்னா, அது தன்ன போல கண்டுக்கிடாது. அது பெசாட்டுக்கு போயிருது. நமக்கு அது பழகி போச்சு. அதனால நம்ம வந்து அத பத்தி கண்டுக்கிடவே மாட்டோம். அடுத்து வந்து உடனடியாக தீர்க்க வேண்டிய சிக்கல். அதாவது சிக்கல வந்து நம்ம காலம் தாழ்த்தாம இது பெரிய பிரச்சனையில கொண்டு முடிய போது நம்ம தெரிஞ்சுச்சுன்னா, அத முன்கூட்டியே நம்ம சுதாரிச்சுட்டு, அத நம்ம சாதகமா நமக்கு மாத்திட்டோம்னா வந்து, அதுவும் பிரச்சனை கிடையாது. காலம் தாழ்த்தினா தான் வந்து என்னது நமக்கு துன்பம் வரும். இப்படி வந்து நம்ம கவலைகள பிரித்து பிரித்து நம்ம செஞ்சோம்னா, அதுக்கு தீர்வு கண்டுபிடிச்சுட்டோம்னா, கண்டிப்பா கவலை வராது. இயற்கையோட அமைப்பில் பாத்தீங்களா, தெளிவு, இயற்கை, இயல்பில் நம்பிக்கை இவற்றுடன் விளைவறிந்து விழிப்பு நிலையோடும் திட்டமிட்டு நம்ம செயல்படும்போது பாத்தீங்கன்னா, நம்மளோட எல்லா கவலைகளும் நம்ம மீண்டு வந்து வெளிய வந்துரலாம். அந்த கவலைகளில் என்ன என்ன செய்யலாம்? நம்ம எல்லாம் அந்த கவலையெல்லாம் நீக்கி விட்டு நம்ம கவலையற்ற வாழ்வாக நம்ம வாழலாம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா, மகரிஷி பாத்தீங்கன்னா, நமக்கு ரொம்ப அருமையா குடுத்திருக்கிறாரு. ஒவ்வொரு பயிற்சிகளையும் பாத்தீங்களா, அழகழகா குடுத்திருக்கிறாரு. இது வந்து ஒரு கடல் நமக்கு. இந்த இந்த கடலெல்லாம் நான்லாம் சொல்லப்போனா பாத்தீங்கன்னா, நான்லாம் வந்து ப்ரீகேஜோட கம்மின்னு தான் சொல்வேன். ஏன்னா, அவரோட தத்துவங்கள் இதெல்லாம் படிக்கும்போது பாத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப அழகா இருக்குது. ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு கருத்துக்கள் ஒண்ணு ஒண்ணு படிக்கும்போது பாத்தீங்களா, இன்னும் கத்துக்கணும் அந்த எண்ணம் தான் அதிகமாகுதே வழித, இந்த எண்ணத்த பத்தி அறியும்போது ஆசை, சினம், கவலை ஒழித்தல் எல்லாமே தெரியும்போது பாத்தீங்கன்னா, என்னையும் அறியாம வந்து நான் நெறைய தவறுகள்லாம் பண்ணும்போது,
இதுல அனலைஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, ஐயோ நம்ம இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கோமே, அந்த தன்மை எனக்கு வருது. அத குடுத்தது இந்த மனவளக்கலை தான். அதனால இந்த இந்த வேதாத்திரத்த நான் எப்போதும் உலகம் முழுவதும் என்னோட ஆயுள் காலம் வரைக்கும் நான் சர்வீஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் என்று சொல்லி, எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த கர்நாடக மண்டலத்திற்கும், கனியாய் அவர்களுக்கும் மிக்க மிக்க நன்றியும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றி. சிறப்பான உரை. அம்மாவிடம் ஐயங்களை கேட்க விரும்புபவர்கள் ஹேண்ட் ரைஸ் பட்டனை ரைஸ் பண்ணி கேள்விகளை கேட்கலாம். அதற்கு முன்பாக அறிவிப்பு, இன்றைய மற்றும் நாளைய நிகழ்ச்சிகளை பற்றிய அறிவிப்பு. இன்று மாலை 4:15 மணிக்கு சாந்தி தவம் கன்னடத்தில் ஏற்ற உள்ளோம். 4:45 மணிக்கு உலக அமைதிக்காக வாழ்த்து 108 முறை கன்னடத்தில் வாழ்த்து இருக்கின்றோம். 4:55க்கு கன்னடத்திலே அறிவின மந்திರದ ಅವಶ್ಯಕತೆ, நீட் ஆஃப் டெம்பிள் ஆஃப் கான்சியஸ்னஸ் என்ற தலைப்பிலே ஸ்கை ப்ரொஃபஸர் சந்திரகலா அவர்கள் கன்னடத்திலே உரையாற்ற இருக்கிறார்கள். நாளைய நிகழ்ச்சிகள் மதியம் 2 மணிக்கு தவம். அதையடுத்து ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வி மகேஸ்வரி அவர்கள் மனிதனின் உயர்வு எண்ணமே, கிரேட்னஸ் ஆஃப் மேன் இஸ் ஆன் இஸ் தாட் என்ற தலைப்பிலே தமிழிலே உரையாற்ற இருக்கிறார்கள். அதையடுத்து கன்னடத்திலே 4:15 மணிக்கு தவம் ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ரத்னா எல் அவர்கள் பிரம்ம முகூர்த்தா என்ற தலைப்பிலே கன்னடத்திலே உரையாற்ற இருக்கிறார்கள். நாம் அனைவரும் அதில் இணைந்து பயன்பெறுவோம். இப்போது அம்மாவிடம் தனது எண்ணங்களை கேள்விகளாக கேட்க விரும்புபவர்கள் ஹேண்ட் ரைஸ் பட்டனை ரைஸ் பண்ணி கேள்வி கேட்கலாம். வாழ்க வளமுடன். அம்மா முடிச்சுக்கலாங்களா? யாரும் கேள்வி கேட்கல? ஆமாங்கய்யா, முடிச்சுக்கலாங்கய்யா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கவலைகள் வாழ்வின் கொடுமை என்ற தலைப்பினை மிக சிறப்பாக பல உதாரணங்களை அளித்து சிறப்பாக தனது உரையை நிகழ்த்தியிருக்கிறார்கள். இப்போ நாகராஜ் ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறாரு. அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் மேடம். வாழ்க வளமுடன். உங்களுடைய கவலை ஒழித்தல் சப்ஜெக்ட் மிக சிறப்பா இருந்தது, நிறைவா இருந்தது. ஒரு கேள்வி எதுவும் இல்லை, ஒரு கவலை என்னன்னா, மேடம் சொன்ன மாதிரி நம்ம ஜூம் நிகழ்ச்சி அழகா டைம் நமக்கு எல்லா கர்நாடகாவில் இருக்கிற 14 ஜோனுக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனா 14 பேர் தான் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். அதுதான் கவலையா இருக்கு. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் இணையறவங்களாவது தவறாத இந்த இணைப்புல கலந்துகிட்டு இருந்தா நல்லா இருக்கும். ஒவ்வொரு மன்றத்திலயும் நம்ம சொல்லி கொஞ்சம் பேரை இணைக்க வைக்கலாம். ஏன்னா இதுதான் நம்ம கவலையா இருக்குது. தயவுசெய்து எல்லாரும் நம்ம எல்லாருமே ஒரு பொறுப்பை எடுத்துக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியில இன்னும் நிறைய பேர் சேர்றதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்றது என்னுடைய கவலை. அது நிறைவேறும்னு நினைக்கிறேன், எண்ணம் போட்டிருக்கேன். வாழ்க வளமுடன். நீங்க எல்லாரும் ஒத்துழைக்கணும். நன்றி, வாழ்த்துக்கள். உங்களுடைய நிறைவா இருந்தது. ஐயாவுடைய தொகுப்பு நிகழ்ச்சியும் சிறப்பா நடந்துகிட்டு இருக்குது. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. ஐயா நீங்க லைன்ல இருங்க, வெளியே போயிடாதீங்க. சரிங்க ஐயா. உலக நல வார்த்தை முடிஞ்ச உடனே ஒரு விஷயம் பேசுங்க. கண்டிப்பாக ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இப்போது அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அனைவரும் துரிய நிலைக்கு வருவோம். இன்று நம்மோடு இணைந்து நல்ல சிந்தனை அளித்த அருள்நிதி துணை பேராசிரியை ஆனந்தி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்களின் தொண்டு வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஆத்ம சங்கமா இணைப்பில் இணைந்த அனைவரும் வாழ்க வளமுடன். கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து ஸ்கை அறக்கட்டளைகள் வாழ்க வளமுடன். அதில் தொண்டாற்றும் அனைத்து அன்பர்களும்
வாழ்க வளமுடன். இந்த வாய்ப்பை நமக்கு அளித்த கர்நாடக மாநில உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் அருள்நிதி திரு டாக்டர் கணபதி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். கர்நாடக மாநில உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஸ்மார்ட் துணைத் தலைவர் அருள்நிதி திருமதி டாக்டர் விஜய கணபதி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இப்போது உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.